செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவில் அருகே நடுவழியில் தனியார் பேருந்து பழுதாகி நின்றதால் 5 கிலோமீட்டருக்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் சூரியராஜன். சூரியராஜன், அந்த வண்டிக்கு என்ன ஏற்பட்டது? இப்போது நிலைமை சீராக இருக்கிறதா? விவரங்கள் என்ன? கண்டிப்பாக. அதாவது செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோயில் பகுதியில் தனியார் தொழிற்சாலையுடைய பேருந்து திடீரென பழுதாகி சாலையில் நடுவே நின்றது. இதன் காரணமாக இந்த பேருந்துடைய பின்தொடர்ந்து வந்த அனைத்து வாகனங்களுமே ஒரு கடுமையான ஒரு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதன் தொடர்ச்சியாக பேருந்தில் பயணம் செய்திருந்த ஊழியர்களே பேருந்தை சாலை ஓரமாக தள்ளி சாலை ஓரமாக இருக்கிறார். இதன் தொடர்ச்சியாக பேருந்து பின்தொடரக்கூடிய வாகனங்கள் ஒவ்வொன்றா ஊர்ந்து செல்லுது. அது கிட்டத்தட்ட நள்ளிரவில் ஏற்பட்ட இந்த போக்குவரத்து நெரிசலை சரி செய்ய போக்குவரத்து காவலர் இல்லாதையே தொடர்ச்சியான இந்த ஒரு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இது மட்டும் இல்லாமல் ரோந்து வாகனம் கூட எந்த ஒரு போலீசாரும் இந்த பகுதியில் வரவில்லை என போலீஸ் தொடர்ச்சியாக பொதுமக்கள் புகார் அளிச்சிருக்காங்க. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் வாரத்துடைய இறுதி நாட்கள், அதாவது சனி ஞாயிறு என்பதன் காரணமாக வெள்ளிக்கிழமை மாலை முதலே தொடர்ச்சியாக சென்னையில் கூடிய மக்கள் தென் மாவட்டத்திற்கு செல்வாங்க. இதன் காரணமாக இந்த தனியார் தொழிற்சாலையுடைய பேருந்து விபத்து ஏற்படுவதன் காரணமாக சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை என்பது கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலாக ஒரு கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், அதாவது இந்த மேம்பாலம் சிங்கப்பெருமாள் கோயில் பகுதியில் கூடிய மேம்பாலம் முதல் மறைமல் நகர் கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டருக்கு மேலாக ஒரு கடுமையான போக்குவரத்து ஏற்பட்டது. குறிப்பாக 108 ஆம்புலன்ஸ் கூட செல்ல முடியாமல் ஒரு கடுமையான போக்குவரத்து நெரிசல் என்பது சிக்கி தவிச்ச ஒரு நிலைமையான ஏற்பட்டது. எனவே அடிக்கடி விபத்து ஏற்பட்டு இந்த சிங்கப்பெருமாள் கோவில் பொறுத்தவரை இந்த சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை, அதே போல் திருச்சி சென்னை இந்த 2 தேசிய நெடுஞ்சாலை பொறுத்தவரை அடிக்கடி விபத்து ஏற்பட்டு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. எனவே இது போன்ற ஒரு சம்பவம் நடைபெறாமல் இருக்க சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும்தான் வாகன ஓட்டிகளுடைய பொதுமக்களுடைய ஒரு முக்கியமான கோரிக்கையா இருக்கின்றது. சூரியராஜன், விவரங்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.